கௌரவ பிரதிக்குழு கௌரவ தலைவர் அவர்களுக்கும் குழுக்களின் தலைவர்களுக்கும் 1997ஆம் ஆண்டு 37ஆம் ஆண்டு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் சட்டத்தை 34 ஆண்டுகளுக்கு பிறகு திருத்தம் செய்து மக்களுக்கான சேவைகளை வழங்குவதற்காகவும் இந்த சட்டத்தை கொண்டு வந்ததற்கு மனமாற வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு, இந்த சட்டத்தின் மூலமாக இதுவரை காலமும் தேசிய போக்குவரத்து சபை ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்டிருந்த ஒரு அனுமதி பத்திரங்களையும் நேர சூசிகளையும் வழங்கி கொண்டிருந்தது. அதற்கான பூரணமான சட்ட மூலத்தை உள்வாங்கியதற்கு நாங்கள் மக்களுக்கு நேயமுள்ள ஆட்சியை இந்த சட்டமூலத்திற்கு ஊடாகவும் மக்களுக்கு பாதுகாப்பை வழங்குவதற்கும் ஊடாகவும் இந்த சட்டமூலத்தில் உள்வாங்கப்பட்டிருக்கிறதுக்கு அதற்காக இந்த ஒழுங்கு விதிகள் படுத்தல் சட்டமூலத்தையும் உள்வாங்கி இருக்கின்றோம். ஏனென்றால் இன்று பேருந்துகள் அதிவேகமாக பணங்களை சம்பாதிப்பதற்காகவும் ஓடுகின்றன, போட்டித்தன்மையாகவும் விளங்குவதற்கு ஊடாகவும் இந்த ஆணைக்குழுவுக்கு இந்த சட்டமூலங்களை உள்வாங்கப்பட்டதன் ஊடாகவும் எதிர்காலத்தில் மக்களுக்கு பாதுகாப்பான சேவையை வழங்குவதற்கு ஊடாக இந்த சட்டமூலம் உள்வாங்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் இதுவரை காலமும் போக்குவரத்து என்பது மக்களுக்கு சேவை செய்யும் ஒரு நிறுவனமாக இருந்தது. ஆனால் இதனூடாகவும் இந்த ஆணைக்குழுவுக்கு உள்வாங்கப்பட்டிருக்கிறது பாடசாலை பேருந்துகள், முச்சக்கர வண்டிகள், அதே நேரம் அரச திணைக்களங்களுக்கு செல்லும் வாகனங்களுக்கான அனுமதிகளையும் அது தரச்சான்றிதழை நிர்ணயிப்பதற்கான இந்த சட்டமூலத்தில் உள்வாங்கப்பட்டிருக்கிறது. அதனூடாக மக்களுக்கு பேருந்துகளில் பயணிக்கும் போது பாதுகாப்பான ஒரு உத்தரவாதத்தை வழங்குவதற்கான இந்த நடவடிக்கை எடுத்திருக்கின்றன. அதே நேரம் யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் 30 ஆண்டுகளுக்கு மேலாக யுத்தத்தின் முகம் கொடுத்து 16 ஆண்டுகளாக இந்த அரசியலில் ஏதோ கிடைத்துவிடும் என்று நினைத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் போக்குவரத்தை பற்றி யாரும் கண்டும் காணாமல் இருந்தது. அதனூடாக எமது அரசாங்கத்தை பொறுத்தவரைக்கும் இன்று நாங்கள் எடுத்துக்கொண்டால் யாழ்ப்பாணத்தில் இருந்து இரவு நேரம் புகையிரதம் வெளிக்கிட நேரமானது வெளிக்கிட்டு கொழும்பு புகையிரத நிலையத்துடன் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. அதை எமது அரசாங்கமானது மக்களின் நலன் கருதி அதிகளவான தமிழ் மக்கள் இரவு நேர ரயில் போக்குவரத்தை பயன்படுத்துகின்றனர். அதே நேரம் பல்கலைக்கழக மாணவர்களும் பயன்படுத்துகின்றனர். அதனை நாங்கள் மொரட்டுவ வரை நாங்கள் நீடித்திருக்கிறோம். அது எமக்கு கிடைத்த வெற்றி. அதே நேரம் இந்த அரசாங்கமானது தமிழ் மக்கள் மீது பூரணமான ஒரு நம்பிக்கையை வென்ற அரசாங்கமாக இருக்கிறது. அதே நேரம் தமிழ் மக்களின் இதயங்களையும் அவர்களின் உணர்வுகளையும் புரிந்து அவர்களுக்கு சேவை செய்யும் நோக்கமுடாக அதிகளவான சேவைகளை செய்திருக்கின்றன. இந்த போக்குவரத்து மொரட்டுவை நீடித்த நிமித்தமாக வெள்ளவத்தையில் நாங்கள் இறங்குவதற்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. முன்னைய காலத்தில் கொழும்பு புகையிரத நிலையத்திலிருந்து பணத்தை யாழ்ப்பாணத்திலிருந்து குறைந்த பணத்துடன் கட்டி வரும்போது இங்கே பெட்ராவில் இருந்து வெள்ளவத்தைக்கு செல்வதற்கு அதிகமான பணத்தை செலவிட்டிருந்தனர். இந்த புகையிரதம் நீடித்ததன் நிமித்தமாக எமது மக்களுக்கும் ஒரு பாதுகாப்பான சேவையை இந்த அரசாங்கம் பெற்றுக் கொடுத்திருக்கின்ற. அதே நேரம் போக்குவரத்து என்று வரும்போது வீதிகள் உண்மையாகவே சிறப்பாக இருக்க வேண்டிய காரணமாக இருக்கிறது. அதே நேரம் யாழ்ப்பாணத்துக்கான கிராமிய வீதிகளை யாழ் மாவட்டத்துக்கான கிராமிய வீதிகளை புனரமைப்பதற்கு 100 மில்லியன் நிதியை ஒதுக்கி இருக்கிறது இந்த அரசாங்கம். அதே நேரம் யுத்தத்தின் காரணமாக இதே வட்டுவாகல் பாலம் 16 ஆண்டுகளாக புனரமைக்கப்படாமல் இருந்தது. இன்று எமது அரசாங்கமானது அந்த வட்டுவாகல் பாலத்தை புனரமைப்பதற்கான நடவடிக்கை அதே நேரம் இந்த இடத்தில் அமைச்சர் அவர்களும் உறுதிப்படுத்தியிருந்தார். ஆகஸ்ட் மாதம் அளவில் ஆரம்பிக்கப்பட போகின்றது என்பதையும் உறுதிப்படுத்தினார். அதற்காகவும் எமது தமிழ் மக்கள் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டதற்கு அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரம் இதுவரை காலமும் ஒரு புகையிரதத்தில் பொதிகளை பராமரிப்பது, பொதிகளை கொண்டு செல்வதற்கான காங்கேசன் துறை வரையான நீடிப்பதற்கான நடவடிக்கை அரசாங்கத்தில் எடுத்துள்ளோம். உண்மையாகவே யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரைக்கும் எரிபொருள் குதம் இல்லாமல் இருந்தது. ஏனென்றால் இன்று எரிபொருட்கள் எல்லாமே அன்றாபுரத்திலிருந்து பேருந்துகள் மூலம்தான் எமது யாழ்ப்பாணத்திற்கு கொண்டு வரப்படுகின்றன. அதனூடாக பல விபத்துக்களும் நடந்துள்ளன. என்னோட சாவச்சேரியிலும் ஒரு
எரிபொருள் தாங்கி ஒன்று பிறண்டிருக்கின்றன. அதிகளவான எமது எரிபொருள் தேவையை பூர்த்தி செய்வதற்கு தென்பகுதியில் இருந்து அன்றாபுரத்தில் இருந்து தான் எரிபொருள்கள் விநியோகிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் எமது அரசாங்கம் ஆட்சி அமைத்து குறுகிய காலத்திலேயே வடமாகாணத்துக்கான எண்ணெய் குதாம் ஒன்று தாங்கியை களஞ்சிய சாலை ஒன்றை நிறுவி வருகிறது. அதுக்கான புகையிரத சேவையையும் 2 எரிபொருளை கொண்டு வரும்போது புகையிரத்தின் ஊடாக கொண்டு வருவதற்கான நடவடிக்கை கூட எடுப்பதற்கான கள ஆய்வுகளை இன்று எமது அரசாங்கம் எடுத்து வருகிறது என்று பெருமையுடன் இந்த இடத்தில் கூறிக்கொள்கிறேன்.